கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கு இனியவர்களே, மிக அருமையான நாள் இந்த நாள். நம் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் மரியாதை செலுத்தும் விதத்திலே அவர்களுக்கு அன்பு பரிசை வழங்க இருக்கின்றார்கள். இந்த அன்பு பரிசானது அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மண்ணின் மைந்தர் தினத்தந்தியில் பணிபுரியக்கூடிய திரு சேவியர் அவர்கள் கொடுத்தது. அவர்களுடைய படைப்பு. தினத்தந்தியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அதே வேளையில் ஆண்டவரை பற்றிய நற்செய்தியிலும் ஈடுபாடோடு செயல்பட்டு பல படைப்புகளை வெளியிட்டவர். எனவே அவருடைய அந்த படைப்பாகிய புத்தகத்தை தந்தை அவர்களுக்கு கொடுத்து நாம் மகிழ்விப்போம். எனவே அவரை நம்முடைய பங்கு அருள்பணி பேரவை துணை தலைவர் திரு தோமஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த புத்தகத்தை சும்மா ஜஸ்ட் ஒரு ரேப்பிட் கோத்ரூ பண்ணினேன். மிக விரைவாக நம்முடைய பங்கிலிருந்து இப்படிப்பட்ட நபர்கள் இருப்பது நமக்கு பெருமை. திருவாளர் சேவியர் எழுதியிருக்கக்கூடிய இயேசு என்றொரு மனிதர் இருந்தார் என்று இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை எளிமையான முறையில் அவர் வடிவமைத்திருக்கின்றார். நிச்சயமாக அற்புதமான சிந்தனைகள், கேள்விகள் இதில் அடங்கியிருக்கும். எனவே நம்முடைய பங்கிலிருந்து இப்படி ஒரு எழுத்தாளர் இருப்பது, அவரை பற்றிய அந்த அறிமுகத்தை பார்க்கின்ற போது பல ஊடகங்களில் அவர் தன்னுடைய படைப்புகளை வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். பத்திரிகைகள் மற்றும் சமூக ஊடகங்கள் அத்தனையிலும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து தடம் பதித்திருக்கின்றார். எனவே இது நம்முடைய பங்கிற்கு பெருமை. திருவாளர் சேவியர் அவர்களையும் நாம் கரவொலி எழுப்பி பாராட்டுவோம், அவரை நாம் வாழ்த்துவோம். அவரை போல இன்னும் நூற்றுக்கணக்கானோர் இந்த பங்கிலிருந்து உருவாக வேண்டும். நம்மால் நிச்சயமாக முடியும். குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் இத்தகைய படைப்பு ஆற்றல் பணிகளில், படைப்பை வெளிக்கொண்டு வருகின்ற பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.